ஹோஸ்ட் கொடுத்துட்டேன். ஓகேவா? தெரியுதா ஸ்கிரீன்? ஓகே. அடுத்த ஹேமர். ஹேமர்ல வந்து ஒண்ணு இந்த கிரீன் ஹேமர் இருக்கு, ஒண்ணு வந்து ரெட் ஹேமர். ஒண்ணு வந்து நார்மல் ஹேமர்னு சொல்லுவாங்க, ஒண்ணு வந்து இன்வெர்டட் ஹேமர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நார்மல் ஹேமருங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, அடுத்து பிரைஸ் அடுத்து பிரைஸ் கீழே போக போகுது, டவுன் ட்ரெண்ட் மாற போகுதுன்னு ரெப்ரசென்ட் பண்ணும். இன்வெர்டட் ஹேமர் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, அடுத்து பிரைஸ் மேல போக போகுதுன்னு ரெப்ரசென்ட் பண்ணுது. சோ இது ஏன் நடக்குதுன்னா, அதுக்கு பின்னாடி இருக்க மெக்கானிசம் என்னன்னா, பிரைஸ் இந்த இடத்துல ஓபன் ஆயிருக்கு, இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸ்டார்ட் ஆயிட்டு கொஞ்ச தூரம் மேல போயிருக்கு, அப்புறம் ரொம்ப தூரம் கீழே வந்திருக்கு. சோ இங்க செல்லர்ஸ் ஹெவியா இருந்திருக்காங்க. பட் அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிற டைம்ல பையர்ஸ் என்டர் ஆகி அந்த கேண்டில் காப்பாத்திட்டாங்க. காப்பாத்தி க்ளோசிங் பிரைஸ் வந்து ஓப்பனிங் பிரைஸ்க்கு மேல ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ இது ஒரு புலிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருச்சு. ஈவன் தோ இது புலிஷ் கேண்டிலா இருந்தாலும் அடுத்து இது மேல போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா செல்லர்ஸ் அதிகமா இருக்காங்க. ஆனா அந்த கேண்டில்ல மட்டும் பையர்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டு தான் செல்லர்ஸ் தான் ஜெயிச்சது. ஸோ வந்து இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான பிகினிங்கா இருக்கும். சிக்னல் இதெல்லாம் கான்ஃபிளன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது டவுன் ட்ரெண்டா மாறுறதுக்கான நல்ல அறிகுறி. ஸோ சேம் கான்செப்ட் தான் இதுக்கும் இன்வெர்டட் ஹேமருக்கும். பிரைஸ் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்குன்னா, ஓப்பன் ஆயிட்டு பிரைஸ் மேல வரைக்கும் வந்திருக்கு. வந்துட்டு பிரைஸ் ஓரளவுக்கு கீழே புஷ் ஆயிருக்கு. புஷ் ஆயிட்டு இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருச்சு. ஓகேவா? ஓகே. எனக்கு புரியுது. யாராவது ஒருத்தர் அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். அது அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். சுமையால தௌலத் யாராவது ஒருத்தர். அக்னிராஜ், மற்றவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க அக்னிராஜ். ஹேமர் எக்ஸ்பிளைன் பண்ணோம். இந்த ரெட் ஹேமர், அதாவது பேரிஸ் ஹேமர். ரெட் ஹேமர் இல்ல ஆக்சுவலி தப்பா மாட்டிடுங்க. இதுதான் ஆக்சுவலி கிரீனா இருக்கணும், இது வந்து ரெட்டா இருக்கு. கரெக்ட். அது கொஞ்சம் டார்க் கிரீன் போடுங்க. கிரீன் ரொம்ப கலர் கம்மியா இருக்கு. ஓகே. யாராவது ஒருத்தர் இப்போ இந்த ஹேமர் ரெண்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம அடுத்த டாபிக் போகலாம். ஹலோ சார். ஹலோ சொல்லுங்க மன் சார், கேக்குது. நீங்க சொல்லுங்க, கன்டினியூ பண்ணுங்க. சரி சார். சார் இப்போ இது வந்து டோஜி வந்து ஃபர்ஸ்ட் டைப். ஹலோ. ஆமா, நீங்க கன்டினியூ கணக்கன்னு பேசுங்க, டைம் பேசுங்க. டோஜி வந்து ஃபர்ஸ்ட் டைப்புங்க சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கேண்டிலோட ஹைட் வந்து கம்மியா இருக்கும், வித்து வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி இதோட அந்த விக் வந்து அந்த மேலையும் கீழையும் வந்து ரொம்ப விக் வந்து பெருசா இருக்கும் சார். இது இருந்துச்சுன்னா வந்து இது வந்து இது என்ன சொல்லலாம், இன்கன்சிஸ்டன்ட் லெவல் மாதிரி சொல்லலாம். அதாவது வந்து எப்ப வேணா அந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இண்டிகேட் பண்றது இருக்குங்களா சார் டோஜி? கரெக்டா சார்? கரெக்ட். ஓகே ஃபைன். சரி மன்ஸ், நீங்க சொன்ன இது அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட் தான். டோஜி அண்டர்ஸ்டாண்டிங். ஹேமர் அடுத்த இன்னொருத்தங்க வேற யாராவது சொல்லுங்க. இந்த ரெட் ஹேமர் சொல்றேன். அதாவது ஹேமர் நாட் இன்வெர்டட் ஹேமர். அதுல வந்து பாடி மேல இருக்கும், விக் வந்து கீழே டெய்ல் விக் நிறைய பெருசா இருக்கும். அது வந்து ஹேமர் டைப். இது வந்து
இட் இண்டிகேட்ஸ் டவுன் ட்ரெண்ட், அதாவது பிரைஸ் வந்து கீழே போகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு டிசைட் பண்ணலாம் இதுல. அப்புறம் இன்வெர்டட் ஹேமர், அதாவது கீழே பாடி வந்து கிரீன் கலர், அதாவது புல்லிஷ் கேண்டில், மேல விக், ஹெட் வந்து விக் பெருசா இருக்கும். அதுல வந்து பிரைஸ் வந்து அப் ஆகிறதுக்கான நெக்ஸ்ட் மூவ் வந்து அப் ட்ரெண்ட் போறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு டிசைட் பண்ணலாம். இல்ல அதுக்கான ரீசன் பிஹைண்ட் ஏன் இது வந்து ஹேமர் வந்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பும் இன்வெர்டட் ஹேமர் வந்து அப் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குன்றதுக்கான ரீசன். ஏன் அப்படின்னா கீழே வந்து நிறைய பிரைஸ் கீழே போயிட்டு அப்புறமா க்ளோஸ் ஆயிருக்கு. அது மாதிரி இன்வெர்டட் ஹேமர்ல பிரைஸ் வந்து ஹை ஆயிட்டு அப்புறமா க்ளோஸ் ஆயிருக்கிறதுனால நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பிரைஸ் அப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். கரெக்டா? மிபிலா கரெக்டா? கரெக்ட் தான். ஏன்னா ஆமா, ஓகே செல்லர்ஸ் வந்து இருந்திருக்காங்க பையர் அண்ட் market ல. செல்லர் கரெக்ட். ஓகே ஃபைன் ரைட். Buyers and sellers, okay. இந்த விக் That's வந்து all. எவ்வளவு செல்லர்ஸ் இருந்திருக்காங்கன்னு காட்டுது. இந்த விக் வந்து எவ்வளவு பையர்ஸ் இருந்திருக்காங்க. பிரைஸ் இவ்வளவு தூரம் பிரைஸ் இவ்வளவு தூரம் மேல வந்திருக்கு, அந்த அளவுக்கு பையர்ஸ் இருந்திருக்காங்க. பட் அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிற டைம்ல வந்து பிரைஸ் கீழே க்ளோஸ் ஆயிருச்சு. அதான் கான்செப்ட் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க. இப்ப ரெட் கேண்டில் மாத்தி போட்டீங்க, இதுக்கு முன்னாடி ரெட் கேண்டில் மேல போட்டீங்க, மாத்தி போட்டீங்கல்லப்பா. இப்ப சோ அந்த வந்து இடத்துல எனக்கு என்ன கரெக்ட் confuse ஆச்சுன்னா, ஓகே, நல்லா எனக்கும் இப்பதான் கன்ஃபியூஸ் ஆகி நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னன்ட்டு. சோ வந்து இப்ப அந்த சொல்லிடுவா எக்ஸ்பிளைன் இல்ல, என்னன்னு. இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், சரியா மட்டும் நீங்க தப்பா போட்டீங்கன்னு நான் நீங்க புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த கரெக்ட் கேள்வி வச்சிருந்தேன், நீங்களே மாத்திட்டீங்க, நான் புரிஞ்சுக்கிட்ட, சரியா மட்டும் மாத்துங்க. ஓகே இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகி 150 வரைக்கும் போய் கீழே ஆமா 50 வரைக்கும் வந்துருச்சு. அப்புறம் ஆமா என்ன ஆகுது, கரெக்ட் 100லயும் 150லயும் போய் நின்றுச்சு மறுபடியும். இப்ப அது கரெக்ட். கிரீன் தானே வரணும், அதை ஏன் ரெட்ல மாத்துறீங்கன்னு குழப்பம் எனக்கு இருக்கு. ஓகே அதான் பிரைஸ் வந்து மேல க்ளோஸ் கீழே விட, அதாவது ஓப்பனிங் பிரைஸ் வந்து இப்ப கம்மியா ஏன்னா இருந்திருக்கு க்ளோஸ். ஸ்டார்டிங் பிரைஸ் 100, அதாவது ஸ்டார்ட் ஆனது 100, அது எண்ட்ல வந்து 150 வந்து அது வந்து அப்பதானே போயிருக்கு. அப்பல போன கிரீன் தானே போடணும். ஏற்கனவே கிரீன் தான் எதுக்கு ரெட்ல மாத்தினாருன்னு குழம்பிட்டேன் நான். ஆனா நீங்க மறுபடியும் கிரீன் மாத்திட்டீங்க. ஆமா, அது நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சோ வந்து இந்த இதுவே இதே கேண்டில் ரெட்டா இருந்தாலுமே பிரைஸ் கீழே போதான் வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து நம்ம கான்செப்ட் வந்து இது மேல இருக்கிறது ரெட்டா கிரீனாங்கிறது மேட்டர் இல்ல. ஹேமர் வந்து ஹேமரா இருக்கா இல்ல இன்வெர்டடா இருக்காதாங்க, இங்க இன்வெர்டா இருக்காது தான் மேட்ரு. ஸோ இது வேணா இது வந்து கிரீனாவும் இருக்கலாம், இது வந்து ரெட்டாவும் இருக்கலாம். ஆனா நமக்கு இதுல முக்கியமான மேட்டரே எதுன்னா இந்த விக்கு தான். இந்த விக்கு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த இடத்துல நிறைய செல்லர்ஸ் இருந்திருக்காங்கன்னு சொல்லுது. இந்த இடத்துல நிறைய செல்லர்ஸ் இருந்திருக்காங்கன்னு சொல்லுது. இந்த இடத்துல நிறைய பையர்ஸ் இருந்திருக்காங்கன்னு சொல்லுது. இங்க எங்க ஓப்பன் ஆயிருக்கு, எங்க க்ளோஸ் ஆயிருக்குங்கிறது நமக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல. இந்த விக்கு தான் ஹேமரோட மெயினான மெக்கானிசம். ஸோ இது வந்து கிரீனாவும் இருந்திருக்கலாம், ரெட்டாவும் இருந்திருக்கலாம். அது நமக்கு பிரச்சனை இல்ல. விக்கு கீழே வந்து பெருசா இருந்துச்சுன்னா அது வந்து ஹேமரு. விக்கு மேல பெருசா இருந்துச்சுன்னா அது வந்து இன்வெர்டட் ஹேமரு. கீழே விக்கு பெருசா இருக்கும்போது அதை முடிவு அங்க பண்றது வந்து ஸ்டார்டிங் எண்டிங் பிரைஸ் தானே முடிவுல. அதான் அதை இது முடிவு வந்து பண்றது ஸ்டார்டிங். ஸ்டார்டிங் எண்டிங் பிரைஸ். ஆமா கரெக்ட். அந்த விக்கு வந்து மேல ஃபார்ம் ஆமா கீழே ஃபார்ம் ஆகுற முடிவு பண்றது ஸ்டார்டிங் கரெக்ட். எண்டிங் பிரைஸ். ஸ்டார்டிங் எண்டிங் அதுவும் பிரைஸ் தான். முக்கியம் தானே. இந்த 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 இடத்துல பிரைஸ் வந்து கரெக்ட் தான். பிரைஸ் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு, இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இங்க வரைக்கும் போயிருக்கு. சோ இந்த ஓப்பனிங் க்ளோஸ் சைஸ பார்த்துட்டு, அதாவது இது எவ்வளவு பெர்சன்டேஜ், 0.2% மூவ் ஆயிருக்கு. ஆனா அது கீழே வந்து விக்கு வந்து எவ்வளவு பெருசா இருக்குன்னு பார்த்தோம்னா அது 0.7% இருக்கு. சோ அதை விட 4 மடங்கு பெருசா இருக்கு ஆல்மோஸ்ட். சோ வந்து இது என்ன கேண்டிலா க்ளோஸ் ஆகுறதை விட முக்கியமான விஷயம் இந்த விக்கு தான்.
அதுக்குதான் அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்கு, அதுக்குதான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அதனாலதான் இந்த மேல என்ன கலர் ஃபார்ம் ஆகுதுங்கிறது முக்கியம் இல்ல, இந்த விக்கு என்ன விக்கு ஃபார்ம் ஆகுது, மேல ஃபார்ம் ஆகுதா இல்ல கீழே ஃபார்ம் ஆகுதாங்கிறது தான் முக்கியம். ஹேமர் டைப்ல. ஓகேவா? இல்ல இன்னொரு குழப்பம் இருக்கு இவ்வளோ. சொல்லுங்க. ஏன்னா இப்போ வந்து ஸ்டார்டிங் வந்து 100ல ஸ்டார்ட் ஆகி கீழே 80க்கு போது எடுத்தோடனே 80 கீழே இறங்கிருக்கு போயிட்டு மறுபடியும் மேல வந்து 120ல நிக்குது. இப்ப ரெட் கேண்ட்ல கிரீன் கேண்ட்ல ஆகுது. எவ்வளவு க்ளோஸ் ஆகுது? ஓபனிங் விட பிரைஸ் ஜாஸ்தியா ஆகி 80 இறங்கி 120ல வந்து நிக்குது. ஆமா, அது வந்து கரெக்ட். க்ளோஸ் பிரைஸ் வந்து ஓபனிங் விட அதிகம் அப்படின்னா கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. க்ளோஸ் பிரைஸ் கிரேட்டர் தேன் ஓபனிங்னா கிரீன். இந்த இடத்துல இப்ப இன்னொன்னு க்ளோஸ் பிரைஸ் வந்து 120. அதே மாதிரி 100ல ஸ்டார்ட் ஆகி 100 ஸ்டார்ட் ஆகி 80 வரைக்கும் போயிட்டு ஆமா அடுத்து 60 வந்து நின்றுது. அது ரெட் ஹேண்ட் தானே அது. இதுக்கு வந்து மேல இருக்கு. அதுக்கு இங்க சொல்றீங்களா? ஆமா ஒரே நிமிஷம். அமைப்லா அப்படியே ஒரு நிமிஷம். நான் வந்து இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணி லைவாக காமிப்போம். அது இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வந்து இதை டயக்ராமில் காமிக்கிறோட லைவாக காமிக்கும் போது கொஞ்சம் புரியும். ஓகே 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 ஓகே. என்னைய மறுபடியும் ஹோஸ்ட் ஆகணும் அல்லது ஸ்க்ரீன் ஷேர் ஆக்சஸ் மட்டும் கொடுப்பா. ஆக்சஸ் கொடுத்துட்டு பாருங்க. ரைட், ஓகே வந்துருச்சு. ஓகே. ஸோ இது நான் டாடா மோட்டார்ஸ் போட்டு வச்சிருக்கிறேன். இதில் எங்கே ஹேமர் இருக்குதுன்னா ஓகே நான் இப்போதான் பார்த்து வச்சிருந்தேன். ஸோ இது வந்து ரெட் ஹேமர் கரெக்டா? அதுக்கு முன்னாடி டோஜி கூட இருக்கு. இதுக்கு முன்னாடி டோஜி இருக்கு. இங்க இது வந்து டோஜி. இது வந்து ஒரு ரெட் ஹேமர், இது வந்து ஒரு கிரீன் ஹேமர். ஓகே. இப்போ விலை என்னன்னா இங்க வந்து இந்த விலை வந்து இந்த இடத்துல முடிஞ்ச இடத்துல இருந்து மறுபடியும் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸ்டார்ட் ஆகி கீழே போயிட்டு மேலே வந்துச்சா, மேலே போயிட்டு கீழே வந்துச்சுலாம் தெரியல. ஆக இதுக்குள்ள எங்கேயோ விளையாண்டு இருக்குது. கடைசியா முடிஞ்சது இந்த இடம். அன்னைக்கு டே முடியும். இது என்ன மந்த்து? இந்த மந்தோட நவம்பர் மந்த் 1ஆம் தேதி இங்க ஸ்டார்ட் ஆச்சு. மேலே போச்சு, கீழே வந்துச்சு, எல்லாமே நடந்துச்சு. லாஸ்ட்ல நவம்பர் 31 முடியும் போது இங்க முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து ரெட் ஹேமர். முடியும் கீழ இருந்து ஸ்டார்ட் ஆகி மேல முடிஞ்சிருக்கு இல்லையா? இல்ல இதான் இல்ல ஸ்டார்ட் ஆகி மேல போயிட்டு மறுபடியும் டவுன்ல இல்ல இதனோட அதாவது இந்த கேண்டில் எங்கன முடிஞ்சிருக்கோ, இந்த விலை வந்து இன்னைக்கு போன மாசம் இங்க முடிஞ்சிச்சு, அங்க இருந்தா விலை மறுபடியும் ஆரம்பிக்கும். இதுக்கு நடுவில் ப்ரீ மார்க்கெட் அது மாதிரிலாம் இருக்கு. அது ஓகே, வேற இன்னொரு எடுப்போம். இதை புரிஞ்சுக்க சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு வேற நல்லா ஸ்ட்ராங்கான ஹேமர் இருக்கு. இது இந்த ரெட் இந்த கிரீன் வந்து நல்ல ஒரு ஹேமர். இல்ல அந்த கிரீன் அது ஹேமர் வராது. மேபி அப்படியே பாரு. எனக்கு இது ஒன்று இருக்குது இங்க. ஓகே ஃபைன். ஸோ இது ஃபர்ஸ்ட் டோஜி, அதுக்கு அடுத்து வந்து ஒரு ஹேமர் இங்க இருக்குது. இந்த விலை வந்து இங்க ஆரம்பிச்சிருக்குது, மேலே போயிட்டு கீழே வந்து இதெல்லாம் நடந்து கடைசியில் அந்த மந்த் முடியும் போது, எந்த மந்த் இது, ஜூன் மாதம் முடியும் போது இங்கே நம்ம மறுபடியும் முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து ரெட், இது ஒரு ஹேமர். இப்போ ஹேமர் இன்வெர்டட் ஹேமர் இருந்ததுன்னா நாம என்ன சொல்றோம் மீப்லா, மேலே போறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆக்சுவலி கீழே வரதுதான் வாய்ப்பு அதிகம். ஏன்னா விக்கு பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே வந்திருக்கு. ஸோ செல்லர்ஸ் வந்து அங்க அதிகமா இருந்திருக்காங்க. இந்த கேஸ்ல வந்து அது வந்து ஏன் மேல போயிருக்குன்னா, அதுக்கு வந்து கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் ஒண்ணு கத்துக்கணும். இன்னும் பேட்டர்ன்ஸ் வருது, இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. அதை சொல்ல விட்டுதான் எனக்கு புரியும். அதை சொல்றது அது புரியும். கரெக்ட். ஸோ இப்போதைக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்வெர்டட் ஹேமர். அது வந்து இன்வெர்டட் ஹேமர். கரெக்ட். இது வந்து நம்ம ஹேமர் தான். அது இன்னும் கொஞ்சம் விக்கு பெருசா இருந்தா விக்கு பெருசா இருக்கணும். ஆமா, நல்ல ஹேமர் அப்படின்னு சொல்லணும்னா அதுதான். ஸோ இங்க இருக்குது, இது வந்து ஒரு இன்வெர்டட் ஹேமர். ஸோ இன்வெர்டர் ஹேமர் பார்த்தீங்கன்னா இங்க ரெட்டா இருக்குது.
இந்த இடத்துல வந்து இன்வெர்டர் ஹேமர், இன்னொரு இடத்துல வந்து கிரீனாவும் இருக்குது. அதுதான் அப்ப மீப்லா வந்து சொல்ல ட்ரை பண்ணது. சோ கலர் நமக்கு முக்கியம் இல்ல. ஹேமர் வந்து ஹேமரா இருக்கா இல்ல அதுதான். இன்வெர்டடா ஸோ இருக்காங்கதான் ஒரு மேட்ரு. ஒரு 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 ஹேமர் வந்து ரெட்டாவும் இருக்கலாம், கிரீனாவும் இருக்கலாம். இன்னும் ஒரு ஹேமர் வந்து நம்ம ரெட்டாவும் இருக்கலாம், கிரீனாவும் இருக்கலாம். பட் நாம பார்க்க வேண்டியது அது இன்வெர்டட் ஹேமரா இந்த 2 பாயிண்ட் தான். கரெக்டா? ஸோ அது எப்படி அது எதனால அப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்ற அளவுக்கு டீப்பா நம்ம ஒன்னொன்னா அனலைஸ் பண்ணும்போது நம்ம சார்ட் பார்க்க புரிஞ்சுக்கும். இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இது ஹேமர், அது இன்வெர்டடா இருக்கா, அழகில இருக்கா, நேரா இருக்கா, அவ்வளவுதான். அது ரெட்டா கிரீனா அப்படின்ற பாயிண்ட்டை விட ஸோ அடுத்தடுத்த கான்செப்ட்ஸ் வரும்போது ஈஸியா புரியும். ஓகே. ரைட் மிப்லா, நீ அடுத்து. ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. ஸோ ஹேமர் கிளியர்னு நினைக்கிறேன். டோஜி முடிஞ்சு, ஹேமர் முடிஞ்சு, இந்த 2 கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் முடிஞ்சு. அடுத்து என்கல்ஃபிங் மார்னிங் ஸ்டார். ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்தது எல்லாமே சிங்கிள் கேண்டில்ஸ். இப்ப பார்க்க போறதெல்லாம் மல்டிபிள் கேண்டில்ஸ். இந்த என்கல்ஃபிங் கேண்டில்ஸ்லாம் 2-3 கேண்டில் சேர்ந்த பேட்டர்ன் தான் என்கல்ஃபிங். மார்னிங் ஈவினிங் ஸ்டார்னா ஒரு 3 கேண்டில் சேர்ந்த பேட்டர்ன் தான் மார்னிங் ஸ்டார். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளா இருந்திருக்கும். இப்ப போறது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் இருக்கும். கொஞ்சம் ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஃபர்ஸ்ட் என்கல்ஃபிங் கேண்டில். என்கல்ஃபிங் கேண்டில்னா இப்ப இப்படி ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ரெட் கேண்டிலா வந்திருக்கு. ஸோ வந்து அடுத்த கேண்டில் வந்து ஒரு பெரிய கிரீன் கேண்டிலா வந்திருக்கு. ஓகேவா? இந்த இந்த பேட்டர்னுக்கு பேரு தான் என்கல்ஃபிங் கேண்டில். என்கல்ஃபிங் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். அதாவது போன 3 கேண்டிலும் ஒரு மீடியம் சைஸ் ரெட் கேண்டிலா வந்திருக்கு. இப்படி ஃபார்ம் ஆன இதுக்கு அடுத்த ஃபார்ம் ஆன கேண்டில் வந்து இந்த போன மொத்த 3 கேண்டிலுமே என்கல்ஃப் பண்ற அளவுக்கு சைஸ்ல இருக்கு. ஸோ இது 3த்தையும் இந்த 3 லாஸையுமே இந்த ஒரு கேண்டில் கவர் பண்ணிருச்சு. ஓகேவா? இது வந்து என்கல்ஃபிங் கேண்டில்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே. இதுக்கப்புறம் வந்து பிரைஸ் வந்து மேல மூவ் ஆகறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா, இங்க வந்து பையர்ஸ் என்டர் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். பையர்ஸ் ஹெவியா என்டர் ஆகுறாங்க. ஸோ வந்து பிரைஸ் யூசுவலா இங்க மேல போகும். இது வந்து பவர்ஃபுல்லான கான்செப்ட். நெறைய யூஸ் ஆகும் இந்த பேட்டர்னு. இது என்கல்ஃபிங். இது வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங். புல்லிஷ் என்கல்ஃபிங்னா கிரீன் கலர் கேண்டில், ரெட் கலர் கேண்டில் என்கல்ஃப் பண்ணுது. ஆம், இதே மாரி கலர்ஸ் கொஞ்சம் டார்க் பண்ணணும். ம்.
ஸோ இது வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்னு, இது பேரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன். இப்போ இங்க டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. 3 சின்ன சின்ன ரெட் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த ஃபார்ம் ஆன கேண்டில் வந்து ஒரு பெரிய கிரீன் கேண்டில், புல்லிஷ் கேண்டில். இந்த 3 லாஸையுமே இது கவர் பண்ணிருச்சு. பிளஸ் இங்க மெயினான மேட்டர் என்னன்னா, இந்த இடத்துல பையர்ஸ் என்டர் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ பிரைஸ் மேல போக போகுதுன்னு அர்த்தம். இதே மாதிரி இந்த பேரிஷ் என்கல்ஃபிங்னா பிரைஸ் வந்து மேல போயிட்டு இருக்கு. இங்க 3 சின்ன கிரீன் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆயிட்டு இருந்திருக்கு. அப்புறம் இந்த இடத்துல பெரிய ஒரு செல் ஆஃப் கிடைச்சிருக்கு. இங்க வந்து ஒரு பேரிஷ் கேண்டில் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல செல்லர்ஸ் என்டர் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ பிரைஸ் கீழே போக போகுதுன்னு அர்த்தம். இதுதான் ஒரு கான்செப்ட். இங்க பையர்ஸ் என்டர் ஆயிட்டாங்க, இங்க செல்லர்ஸ் என்டர் ஆயிட்டாங்க. ஓகே, என்கல்ஃபிங் கேண்டில் புரிஞ்சிருச்சா எல்லாத்துக்கும்? புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே. அடுத்து என்ன அடுத்து ஓகே, அடுத்து மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார். மார்னிங் ஸ்டார்னா மேபிள் எக்ஸ்பிளைன் பண்றியா இல்ல சும்மா வரைஞ்சிட்டு இருக்கியா? வரைஞ்சிட்டு இருக்கேன். லாங் வரைஞ்சிட்டு தான் சைலண்ட்ல இருக்கேன். இருந்தனால எனக்கு டவுட் வந்துருச்சு. ஆமா. எனக்கா ஒரு தூங்கிட்டேனா இல்லையான்ட்டு இருக்கேன். வரைஞ்சிட்டு இருக்கேன். ஓகே அடுத்து ஓகே, நெக்ஸ்ட் முடிஞ்சு. அடுத்த வாரம் ட்ரைனிங், அடுத்த வாரம் அதுக்கு பெண்டிங் இருக்க போர்ஷனுக்கு இந்த மாதிரி டிராயிங்ஸ்லாம் கொஞ்சம் முன்னாடியே வரைஞ்சி வச்சுட்டா இந்த டைம் சேவ் ஆகும். கரெக்ட் கரெக்ட், ஆமா. ஸோ வந்து மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன்னா எப்படி இருக்கும், ஈவினிங் ஸ்டார் பேட்டர்னா எப்படி இருக்கும்? மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் என்ன டெபிக் பண்ணுதுன்னா, ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு இருந்துச்சு, அந்த பேட்டர்னுக்கு அப்புறம் மேலே போகுதுன்னு டெபிக் பண்ணும். அதே மாதிரி ஈவினிங் ஸ்டார் வந்து எப்படின்னா, ப்ரைஸ் வந்து கீழே இருந்து மேலே வந்துட்டு இருந்துச்சு, அப்புறம் இப்போ கீழே மாறப்போகுது. அதாவது மார்னிங் ஸ்டார் வந்து இல்ல இல்ல யாருக்குமே தெளிவா புரியல. யாருக்கும் தெளிவா சொல்றேன் புரியல. சொல்றேன் 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 தெரியும், நான் ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு தெரியும், அதை வரேன். மார்னிங் ஸ்டார் வந்து
ஹலோ சொல்லுங்க. ஈவினிங் ஸ்டார்ல வந்து கிரீன் கேண்டில் முன்னாடி வரணுமோ இல்ல ரெட் இல்ல கரெக்டா கேண்டில் தான் இங்கிட்டு போட்டிருக்கு. வரணுமா கரெக்டா தான் போட்டிருக்கு. ஆமா ஆமா கரெக்ட் தான். ஓகே. இப்ப கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. ஸோ வந்து மார்னிங் ஸ்டார் என்ன டெபிக் பண்ணுதுன்னா, என்ன சொல்லுதுன்னா, டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இப்ப அப் ட்ரெண்டா மாறப் போகுதுன்னு. ஓகே. பிரைஸ் டவுன் ட்ரெண்டா வந்துட்டு இருந்திருக்குன்னா, இந்த பேட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் இப்ப மேல போக ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம் பிரைஸ். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பெரிய ரெட் கேண்டில் இருக்கு. இந்த இடத்துல ஒரு டோஜி கேண்டில் இருக்கு. டோஜி கேண்டில் எதை டெபிக் பண்ணுதுன்னு சொன்னேன்? இன்டெசிஷன். மேல போகுமா, அடுத்து கீழ போகுமான்னு தெரியல. பிரைஸ் இப்படி கீழ போயிருந்திருக்கலாம். ஆனா இப்படி கீழ போகாம இங்க ஒரு பெரிய கேண்டில் குடுத்திருக்கு. பிளஸ் இந்த கேண்டில் வந்து இந்த போன கேண்டில என்கல்ஃப் பண்ணிருக்கு. சோ இந்த இடத்துல பயர்ஸ் என்டர் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். சோ இதுக்கு மேல பிரைஸ் மேல போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. பிளஸ் இந்த பேட்டர்ன் அதிகமா நல்லா வேலை செய்யற பேட்டர்ன். சார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாட்டி இதுக்கான எக்ஸாம்பிள் கிடைக்கும். சோ இது புரிஞ்சிருச்சா எல்லாத்துக்கும்? இல்ல மறுபடியும் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இல்ல வேற யாரும் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா புரிஞ்சிருச்சுன்னா? கொஞ்சம் டக்குன்னு வந்தாங்க தான் அடுத்து அங்கிராஜ் ஸோ நீங்க ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அடுத்தவங்க கூட சான்ஸ் கொடுப்போமே. மன்சூர் அட்மிட் பண்ணாரு. மன்சூர் நீங்க சொல்லுங்க. சார் இப்போ இது வந்து சார் இது வந்து ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்து சார் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இதுக்கு கிரீன் ஸ்டேக் கேண்டில் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெட்டு டோஜி இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெட்டு. இப்போ இது வந்து எதை டினோட் பண்ணுதுன்னா, இது வந்து இந்த ட்ரெண்ட் வந்து ஃப்ரம் இதுலேருந்து அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறது இண்டிகேட். கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து சார் மார்னிங் ஸ்டார். மார்னிங் ஸ்டார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இதற்கு ரெட் கலர் கேண்டில் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கிரீன் டோஜி இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டில் இருக்கு. இது இந்த இது எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ட்ரெண்ட் வந்து இதுல இருந்து டவுன்ல இருந்து அப் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறத டினோட் பண்றது மாதிரி இதோட இது சார். கரெக்ட் கரெக்ட். ஒரே டவுட். சொல்லுங்க. இந்த டோஜி வந்து ரெட் கிரீன் வருதுல மிடில்ல. ஆமா ஆமா. இப்போ ரெட் கலர் டோஜி வந்ததுன்னா அடுத்து ஆஃப் ரெட் தான் வரப்போகுது அப்படின்னு டிசைட் பண்ண முடியுமா? இல்ல இல்ல இந்த நடுவுல இருக்க டோஜிக்கு வந்து ஒன்னும் பெரிய சிக்னிஃபிகேஷன்ஸ் இல்ல. அது என்ன கலருங்கிறது முக்கியம் இல்ல, அது டோஜியா இல்லையாங்கிறதா மேட்ரு. இந்த ஹேமருக்கு போன வாட்டி பார்த்தோம்ல, ஹேமரா இன்வெர்டட் ஹேமராங்கிறது அதே கான்செப்ட் தான். மேலையும் கீழேயும் விக்கு வந்து ஏறக்குறைய ஈக்குவலா இருக்கணும். ஒரு எக்ஸாக்ட் ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் இல்ல, ஏறக்குறைய. பிளஸ் அதோட முக்கியமே பாடி ரொம்ப சின்னதா இருக்கணும். இந்த ஓகேவா? முஹிப்லா சொல்லுங்க மேம். இந்த அடுத்த ஃபார்ம் ஆற கேண்டில் வந்து கண்டிப்பா என்கல்ஃபிங்கா தான் இருக்கணுமா? அப்பதான் வந்து ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆமா? ஒண்ணு என்கல்ஃபிங்கா இருந்தா பெட்டர் கன்ஃபர்மேஷன், இன்னும் ப்ரிசைஸா என்டர் ஆகலாம். ஒண்ணு இல்லாட்டி இந்த இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அடுத்த கேண்டிலுக்கு இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆனாலும் மேல போக வாய்ப்பு இருக்கு. அடுத்த கேண்டிலுக்கு வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணணும். ஓகே. ஒருவேளை ஆமா வெயிட் ரெட்டா பண்ணா ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து அது அந்த ட்ரெண்டே நல்ல கிடையாது. ட்ரேட் இல்ல. ஆமா. ட்ரெண்டே கிடையாது. சின்ன ரீட்ரேஸ்மென்ட் இருந்திருக்கலாம். ஆமா கரெக்ட். ஃபேக் அவுட், ஃபேக் ஒரு பிரேக் அவுட் அந்த மாதிரி. ஆமா ஃபேக் பிரேக் அவுட்டா இருக்கும். சரி ஓகே. ஓகே. சோ இந்த பேட்டர்னையும் என்ன எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஸ்கிரீன் ஷேர் பண்ணி அதை ஒரு லைவா ஒன்று காமிக்கிறேன். வேறெல்லாம் நான் செக் பண்ணி ஓகே வச்சிருந்தேன். ஓகே தான். நான் இது ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாம். க்ளோஸ் பண்றேன். இல்லை எனக்கு ஆக்சஸ் கொடுக்கணும். ஆக்சஸ் இருக்குமே. ரைட் ஓகே. இல்லை போயிடுச்சு மறுபடியும். இப்போ இந்த இடத்துல இருக்கிறது மார்னிங் ஸ்டார். கரெக்டா? ஹலோ ஏங்க மன்சூர் நான் ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் ஷாட். இது கரெக்டா முஹிப்லா? கரெக்டா இருக்கு. இது என்னது? அதேதான்.
இது என்னது மார்னிங் ஸ்டார். மார்னிங் ஸ்டார். ஸோ இதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் மேலே போகும்னு அர்த்தமா? ஆமா, மேல போகணும் அர்த்தம். ஓகே. அதே போல ஈவினிங் ஸ்டாருக்கு ஏதாவது கண்ணில் படுதான்றதை பாருங்க. அதுக்கு லெஃப்ட் சைட்லயே மேல இருக்கு. நீங்க காமிச்சதுக்கு லெஃப்ட் சைட்லயே மேல இருக்கு. அந்த இப்ப பாருங்க. இதுவா? மேல இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் இதுவா? அது கரெக்ட் தான். அதுதான். ஓகே. ஸோ இது வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரே இடத்துலயே பரவாயில்ல, நமக்கு ரெண்டுமே இருக்கீங்க. இதான் ஓகே. ரைட். அடுத்த ஓகே, மன்சூர் இதை கேட்க வந்தார். மன்சூர் எதுவும் டவுட் இருக்குங்களா? சார் இல்லை சார், அந்த மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டாருக்கு ஏதாவது அந்த நேம் ஏதாவது இருக்கு சார்? மித்தெல்லாம் இதா இருக்கு என்கல்ஃபிங் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி அந்த பேட்டர்ன் பேர் தான், அந்த பேட்டர்ன் பேர் தான் மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டார். நீங்க இதெல்லாமே க்ளூ தான். இப்ப நம்ம உங்களுக்கு சொல்லிக்கிறதெல்லாம் க்ளூ. இன்னைக்கு எப்படி இதுக்கப்புறம் நீங்க நிறைய இன்னும் இதை வச்சு நிறைய வீடியோஸ் பாக்குறா இருந்தாலும் பார்க்கலாம். இப்ப இதே வேர்டை நீங்க போட்டு சர்ச் பண்ணுங்க, மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் போட்டு சர்ச் பண்ணுங்க. சின்ன விளக்கம் நான் கொடுக்குறேன் அவருக்கு. கொடுங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் சொல்றேன், அவருக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம வந்து மார்னிங் ஸ்டார் மார்னிங் சன் அப்படின்னு எடுத்தா நம்ம ஈஸியா புரியும் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து சூரியன் காலைல உதயமாகும், அப்போ வந்து அப்டர் த போப்புன்னு இருப்போம். மார்னிங் சன்னு புரிஞ்சுக்க நீங்க. மார்னிங்ல சன் வந்து மேலவே வரும், ஈவினிங் சன் வந்து ஈவினிங் சன் செட் ஆகுது, அப்ப கீழே இறங்கும். நீங்க வந்து புரியும் உங்களுக்கு. கரெக்ட், அப்படிதான் அந்த பேரே வந்துச்சு அதுக்கு. அப்படியா? ஆமா. ஓகே ரைட். உதயம் அஸ்தமனம் அவ்வளவுதான். ஆமா, அப்படியே ஈஸியா புரிஞ்சுக்கணும். ரைட். ஓகே ஃபைன். பேக் டு மீ பிலா. மணி டைம் என்ன இருக்கு? 5 minutes தான் இருக்கு. இந்த கான்செப்ட் முடிஞ்சது இல்லையா? இதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு 3வது லிங்க்ல ஜாயின் பண்ணுவோம். அதை நம்ம அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம். அப்பதான் ஒரு லாஜிக்கல் எண்டா இருக்கும். வேற ஏதாவது இதுல டவுட் இருக்கா? யாரும் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? எதுவும் பேசணுமா? ஸ்டாப் பண்ணலாமா? சாப்பிடலாமே. ஓகே ரைட். கேட்டுக்கலாம்.